ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எல்லாருமே நீங்கள் எடுத்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 291வது பக்கம் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள் சேர்ந்து வாசிக்கலாமா? உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்காளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது ஐனேக்காள் என்று சொல்கிற ஒரு விசுவாச வீராங்கனை குறித்து நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆமென். பெண்களெல்லாம் ஒரு ரொம்ப விசேஷமானவர்கள் என்பதற்கு நான் இந்த இடத்துல உங்களுக்கு மத்தியில் விசுவாசத்தோடு சொல்ல விரும்புகிறேன். ஆனால் ஒரு பக்கத்தில் பெண்களுக்கு எதிரியாகவும் இருப்பாங்க. ஆனால் பெண்கள் எழும்பிட்டாங்க அப்படின்னா அந்த தேசம், அந்த குடும்பம், அந்த சபை ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நேராக வழி நடத்தப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பெண்கள் கையில் ஒரு ஆளுகை இருக்குது. பெண்கள் கையில் ஒரு மேன்மை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, தேசத்தில் ஆனாலும் சரி, கர்த்தர் அந்த பெண்கள் கையில் ஒரு பெரிய உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த 2 வசனத்தை நம்ம வாசித்தோம்ல, இந்த 2 வசனத்துலையும் 2 பெண்மணிகளுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். லோவிஷால், ஐனேக்கியாள். லோவிஷால் யாரு? தீமோத்தேயுடைய பாட்டி. ஆமென். தீமோத்தேயுடைய பாட்டி. ஐனேக்கியாள் யாரு? அவங்களுடைய அம்மா. இந்த 2 பேரும் தீமோத்தேயு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்காங்க. அது எப்படி காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாயமற்ற ஒரு விசுவாசத்தை அங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தலைமுறையாய் அவங்களுடைய வாழ வைக்கும். அந்த விசுவாசம் நிலைத்திருக்கக்கூடியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு விசுவாசிக்கிறதுனால தான் இந்த இடத்துல நீங்கள் கூடி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்து, ஏதோ ஒன்று கர்த்தர் நமக்கு செய்வார், ஏதோ ஒரு விடுதலை கர்த்தர் நமக்கு தருவார், ஏதோ நன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க போய் தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். இவங்களுடைய காரியத்தை சொல்லும்போது என்னுடைய அனுபவத்தோடு ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி அடுத்த பகுதிக்கு நான் போக விரும்புகிறேன். என்னுடைய தாயாருடைய பாட்டி ரோசம்மாள். ரோசம்மாள் அந்த அம்மா அந்த ரட்சிக்கப்பட்ட போது, அவங்க தான் அந்த முதல் தலைமுறை ரட்சிப்புக்குள்ளால் வரும்போது, ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகள், எங்கள் அம்மா அப்பா எங்களை எங்கேயும் விட மாட்டாங்க, பாட்டி வீட்டை விடுவாங்க. அப்போ நாங்கள் அங்கே படுத்திருக்கும்போது இந்த ரோசம்மாள் பாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? காலையில் எழும்பி 4 மணிக்கு எழும்பி ஒரு பாட்டு பாடுவாங்க. அது என்ன பாட்டு தெரியுமா? காலை நேரம் இன்ப ஜபதியானமே. யாருக்காவது தெரியுமா இந்த பாட்டு? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த பாட்டு அந்த காலத்தில் தெரியும்ல. இந்த பாட்டு அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமான பாட்டு. இந்த அம்மா இந்த பாட்டை என்ன செய்வாங்க தெரியுமா? காணாமல் படித்து வச்சுருப்பாங்க. ஒரு அடி விடாமல். இன்னைக்கு ஒரு பாட்டாவது நம்ம காணாமல் படித்து வச்சுருக்கோம்னு நீங்கள் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஆமீன். வரலையே. ஆமேன். எத்தனை பாட்டு படித்து வச்சுருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு பாட்டாவது
இந்த அம்மா இந்த காலை நேரத்தில் பாடுறதுக்கு கையில் புக்கு கிடையாது, இருட்டு நேரம், அதிகாலையில் எழும்பி அப்படியே சம்படம் போட்டு அந்த கட்டில் மேலே உட்கார்ந்து இருந்துட்டு இந்த பாட்டை பாடுவாங்க. காதில் அப்படியே கேட்கும், ஒரு அடி விடாமல் அந்த முழு பாட்டையும் பாடி முடிச்சிடுவாங்க. பாடி முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருடைய பேரையும் சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் போடுவாங்க. ஹல்லேலூயா. சரியாக அவங்க அந்த பாட்டு பாடி அந்த ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக 5-5:30 மணி நேரம் ஆயிரும். அந்த ஸ்தோத்திர ஜபம், அந்த அதிகால ஜபம் அடுத்து தாவுனது யாருக்கு தெரியுமா? என்னுடைய அம்மாவுக்கு. இந்த அம்மாவும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஃபாலோ பண்ணுறாங்க. யார்? பாட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. ரெபேக்காள் அம்மா. அந்த அம்மாவுக்கு பேர் என்னதுன்னா ரெபேக்காள். அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதே போல் அதிகால நேரத்தில் எழும்பி பாடல் பாடி துதிக்க ஆரம்பிக்க கர்த்தர் அவங்களுக்கு பலப்படுத்தினார். அன்றைக்கு அவங்க பாடினதுனால இன்றைக்கு எங்கள் மேலே அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு நாங்களும் அதிகாலையில் எழும்பி துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்னைக்கு அந்த விசுவாசம் எங்கள் மகன் மேலே கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மகனும் காலையில் எழுப்பி துதிக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தோடு பாடி துதிக்கிற ஜபம் ஒரு நாள் நம்மை விட்டு எடுபட்டு போவாது. அது நிரந்தரமானது, நிலைத்திருக்கக்கூடியது. இந்த ஜப வாழ்க்கை, இந்த அதிகால நேரத்தில் நம்ம ஜபிக்கிற ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தரும். கைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதே போல் இன்றைக்கு அருமையான ஆண்டி சொன்னாங்க, எங்களுடைய தாத்தா ஹிந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்ததுலேருந்து அவங்க ஒரு பிள்ளைகளெல்லாம் பெற்ற பிறகு தான் அவங்க ரட்சிப்புக்குள்ளால் வந்தாங்க. அதுக்கு அப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க போனாங்க. அவங்களுக்குள் வந்த விசுவாசம் என்னுடைய தகப்பனார் மேல் வந்த விசுவாசம் அவங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளால் வந்து அடுத்த தலைமுறைகளுக்குள்ளாலையும் கர்த்தர் அந்த விசுவாசத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அதிகாலை எழும்பி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களோடு நின்று போவதில்லை, அடுத்த தலைமுறைக்கு அது நிலைத்து நிற்கக்கூடிய. நல்ல மேலே கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசத்தில் நான் நிலைநிற்க விரும்புகிறேன். அந்த விசுவாசத்தில் பலனடைய விரும்புகிறேன். மாயமற்ற ஒரு விசுவாசம் எனக்குள்ள நிலைத்திருக்கட்டும் சொல்றவங்க நல்ல எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணி அது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியா சத்துரு ஆதிக்கத்தை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் இந்த அதிகாலை எழும்பி ஜபிக்கிற ஜபங்கள். ஹல்லேலூயா. இன்றிலிருந்து கர்த்தர் உங்களை ஒன்று கூட பலப்படுத்துவாராக. ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிற, இனி ஜபிக்க போகிறவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிற. இந்த இடத்துல லோபிசாளுடைய விசுவாசம் அவர் ஜபித்த போது ஐநைக்காலுக்குள்ளால் ஊற்றப்பட்ட போது ஐநைக்காலும் விடலை. கர்த்தர் மேல் வந்த விசுவாசத்தினால தீமோத்தேயுக்கு மேலே கர்த்தர் ஊற்ற கர்த்தர் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது என்ன சொல்லப்படும்? உனக்குள்ளும் அது நிலைத்திருக்கிறது. ஆமென். இந்த விசுவாசத்தை குறித்து வாசிக்கப்பட அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1-2 வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. பாத்தீங்களா? அவள் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். ஆமென். வேதாகமத்தில் 50க்கு அதிகமான விசுவாச வீராங்கனைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பேர்? ஆமென். உங்களை ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விசுவாச வீராங்கனையுடைய பெயர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். தெபோராள், வெரி குட். எஸ்தர், தபிதாள், ரூத்து. விட்டா நீங்க பேசுவீங்க போல் தெரியுது. பேசுங்க. அப்புறம் அன்னாள், மரியாள், எலிசபெத், மகதலேனா மரியாள், தாயாகிய மரியாள்,
ஆமென். வெரி குட். உங்களுக்கு நீங்கள் கை தட்டுங்க பார்க்கலாம். சொன்னவங்களுக்கே கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். அநேக பேர் இருக்காங்க விசுவாச வீராங்கனைகள். விசுவாசத்தினால ராஜ்யங்களை ஜெயித்தவங்க இருக்காங்க. விசுவாசத்தினால மரித்தோரை உயிரோடு எழுப்பினவங்க இருக்கிறாங்க. விசுவாசத்தினால தன் வாழ்க்கை கட்டி எழுப்பினவங்க இருக்கிறாங்க. ரட்சிப்புக்குள்ளால வந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு விசுவாசம் இவ்வளோ பெரிய கிரியை நடப்பிக்கும்னா நம்ம எல்லாம் விசுவாச வீராங்கனைகளாக இருந்தா இந்த தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. விசுவாசத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஆமென். இந்த வார்த்தை நீங்கள் கொஞ்சம் ஜீவனோட கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நான் விசுவாசத்தில் கொண்டு போய் இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது, அற்பமான விசுவாசம் தான் இருக்குது, பலவீனமான விசுவாசம் தான் இருக்குது. என்னால் எழும்பவே முடியலை, சோர்ந்து போய் இருக்கிறேன், எனக்கு பலன் அடைகிறதுக்கு தாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். அப்படி சொல்கிற ஒருத்தர் இருந்தா இன்னைக்கு சொல்லுங்க, விசுவாசத்துக்குள்ளால சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அடக்கி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. என் அனுபவத்தோட சொல்கிறேன். ஏன் தெரியுமா? விசுவாசித்ததுனால தான் உங்கள் முன்னால் இவ்வளோ தைரியமாக கர்த்தர் சமூகத்தில் பேச கர்த்தருக்கு பலன் கொடுத்துருக்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பலன் உண்டு. ஆமென். எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பலனை விசுவாசத்தினால கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை செய்தவர் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? செங்கடலை பிளந்தவர், என் வழியை திறந்து கொடுத்தவருக்கு இந்த அற்புதத்தை என் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க? கேள்வினால விசுவாசம் வருமா? எத்தனை அற்புதங்களை வேதத்தில் நம்ம காண்கிறோம். இந்த மனிதனை உயிரோடு எழுப்பினவர் 4 நாள் ஆயும். ஆமென். யாருமே சொல்லப்பட்ட இடத்துல கூட விசுவாசத்தினால கர்த்தர் உயிரோடு எழுப்பி ஜீவனுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்தவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக குடும்பங்களில் இன்னைக்கு சமாதானம் இல்லை. ஆமென். நான் இதை வந்து கொண்டிருக்கும் போதே அநேக சவால்களை தாண்டி தான் கடந்து வந்தேன். இன்னைக்கு காலையில் கூட ஆண்டியை பார்க்கும்போது அவங்க நிற்க முடியாமல் நிற்கிறாங்க. ஒரு சின்ன ஜபந்தான். இன்னைக்கு ஆராதனை நடத்தும் போது பார்த்தேன், கர்த்தர் பலப்படுத்தினான். எல்லாம் விசுவாசம்தான். இன்னைக்கு இந்த இடத்துல முடியாதுன்னு சொல்கிற இடத்துல ஆமென் என் பிள்ளைகள் ஆமென் துன்மார்க்கமாக இருக்கிறாங்க, அவங்க எப்படி வளருவாங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல நீங்கள் விசுவாசித்து பாருங்க. இன்னைக்கு விசுவாசத்தோடு ஜபத்தோடு கடந்து செல்லு பாருங்க. எவ்வளோ துன்மார்க்கமான மனுஷங்களையும் ஆமை மாற்றி அமைக்கிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுடைய விசுவாசத்தினால மாற்றி அமைக்க என் தேவனால முடியும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 கையை வைத்து சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாருங்க. விசுவாசத்தால் கூடாதது ஒன்றுமே இல்லை சொல்லுங்க. விசுவாசத்தால் எல்லாம் கூடும். விசுவாசத்தால் எல்லாம் கூடும். நம்பப்படுகிறவைகள் அல்ல, நம்ப முடியாத காரியத்தை விசுவாசிக்கிறவங்க தான் விசுவாசத்தை பலனடைந்தவர்கள். கால் வைக்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாசத்தோடு கால் மிதிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை நடப்பிக்க அவரால் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். நிச்சயமா இந்த நாளில் கர்த்தர் லோவிஷால்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஐநேக்கால்குள்ளால போன போது, தீமத்துக்குள்ளால போன போது அவங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உதவி செய்தார் என்றால் இன்னைக்கு நம்மை கொண்டு ஒரு சரித்திரம் படைக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றி அமைக்க தேவன் போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சாராள் விசுவாசித்தாள். செத்த சரீரத்தில் கர்த்தர் என்ன செய்தாராம்? ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். எப்படி பிறக்கும் அப்படின்னு நினைச்ச இடத்துல தான் கர்த்தர் சாராளுக்கு என்ன செய்தார் தெரியுமா? குழந்தை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாராம். ஆமென். 90 வயசுல இன்னைக்கு ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்கன்னா அவங்கள போல பாக்கியவதி இந்த உலகத்தில் யாருமே. ஹல்லேலூயா. இப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ளால வரட்டும். ஆமென். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த லோவிசால்குள்ளால நம்ம கடந்து வருவோம். வாங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் ஒரு முறை கூட வாசிங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே
தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீ, ஒரு கிரேக்கன். அதை நீங்க கவனிச்சிங்களா? தகப்பன் யாரு? கிரேக்கன், தாய் யூதன். ஒரு கலப்பு திருமணம். விசுவாசியோட தான் சேரணும். அவிசுவாசியோட என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது. நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள் தெரியும், ஆனா தெரியாம போய் கால் வைக்கிற எத்தனை பேர் இருக்காங்க. யூத ஸ்திரீ ஒரு கிரேக்கனை திருமணம் பண்றாங்க. கிரேக்கன் என்று சொல்லும்போது ஒரு புறஜாதியான மனுஷன். ஒரு புறஜாதியான மனுஷனுக்கும் யூதர்களுக்கும் எப்பேற்பட்ட ஒரு சம்பந்தம் இல்லாத காலகட்டத்தில் இந்த ஐனிக்கேயாள் என்ன செய்கிறான்னா ஒரு கிரேக்கனை திருமணம் பண்ணுகிறான். நான் விசுவாசிக்கிறேன், அவன் விசுவாசத்தோடு திருமணம் பண்ணாங்களா, விசுவாசத்தோடு இருக்கும்போது திருமணம் பண்ணாங்க என்பது வேதத்தில் என்ன செய்யப்படலை, சொல்லப்படலை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த யூத ஸ்திரீயை கரம் பிடித்ததுனால அவளையும் விசுவாசத்துக்குள்ளால கொண்டு வருவதற்கு இந்த ஐனிக்கேயாள் கர்த்தர் காரணமாக இருக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இவருக்குள்ளால இருந்தது என்ன? விசுவாசம். நியாயப்பிரமாணம் முழுவதும் அடக்கி வைக்கக்கூடிய ஒரு மேன்மையான வல்லம் உள்ளது தான் இந்த விசுவாசம். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறது நல்லது, அதன்படி ஜீவிக்கிறது நல்லது, நீதிமானாக மாற்றக்கூடியது தான். ஆனால் அதே பட்சத்தில் விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷன் நீதிமானாக என்ன செய்ய முடியாது? மாற்றப்பட முடியாது. ஆமென். அப்போ இந்த ஐனிக்கேயாளுக்குள்ளால் இருந்த விசுவாசம், கிரேக்கனாக இருந்த இந்த தகப்பனை கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? விசுவாசத்துக்குள்ளால கொண்டு. இல்லைன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது? உயிர் வாழ முடியாது. அடுத்த தலைமுறை உயர்ந்த ஸ்தானங்களில் என்ன செய்ய முடியாது? கொண்டு வர முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். உள்ளத்திலே, இந்த வார்த்தை உள்ளத்திலே யூதனானவனே. ஆமென். இருதயத்தின் நுனித்தோல் வெட்டப்பட்டவங்க எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். புரியல என்ன? இருதயத்தில் நுனித்தோல்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த நுனித்தோலுக்குள்ளால தான் என்ன இருக்கும் தெரியுமா? கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல். ஒரு ஆளை பார்த்தா பிடிக்காது, கண்ட கோபம் வருது. ஆமென். அமைதியாயிட்டீங்க பார்த்தீங்களா? ஆமென். ஒரு ஆளை பார்த்தா என்ன செய்யாது? பிடிக்காது, கண்ட உடனே கோபம் வருது. ஒரு ஆளை பார்த்தா எரிச்சல் வருது. இப்படி எரிச்சலும் கோபம் வருது அப்படின்னா, பாத்திரம் சட சடன்னு கீழே விழுது அப்படின்னா, நம்ம இன்னும் இருதயத்தில் என்ன படலை, நம்ம இன்னும் யாரா மாறலை. ஆமென். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இருதயத்தின் நுனித்தோல் என்ன செய்யப்படணும்? வெட்டப்படணும். வெட்டப்பட்டவங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் வெட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். இனி எனக்கு கோபமே வரக்கூடாதப்பா. ஆமென். எரிச்சலே வரக்கூடாது. ஒரு மனுஷனை பார்த்து அன்பு செலுத்தக்கூடிய கிருபை எனக்கு தாங்க. கேட்குற பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லேலூயா. நம்ம மாறி போனோம். இந்த இடத்தை விட்டு போகும்போது எப்படி போனோம்? புது மனுஷனாக மாறி போகணும். நான் எனக்கு கோவப்படக்கூடாது. என் வாழ்க்கை மாற்றப்படணும். எத்தனை ஆராதிச்சாலும் நம்ம மாறலைன்னா வேறு யாராலும் மாற்ற முடியாது. ஆமாம். நமக்குள்ளால ஒரு விசுவாசம் வந்துச்சுன்னா நான் மாறுவேன், நான் கோவப்பட மாட்டேன், நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் அன்பு செலுத்துவேன் அப்படின்னு உள்ள பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி அமைக்க என் தேவன் போதுமானவர். ஏன் தெரியுமா? நமக்குள்ளால ஒரு மறைந்திருக்கிற ஒரு குணத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்குறேன்னா, வெளியரங்கமான அலங்காரத்தை தேவன் என்ன செய்யலை, எதிர்பார்க்கலை. வெளியரங்கமான அலங்காரம் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போகக்கூடியது, ஒரு செகண்டில் அழிந்து போகக்கூடியது.
தேவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல நிர்மூலமாக்கி போடுவார். ஆனால் அந்தரங்கத்தில் இருக்கிற மறைந்து இருக்கிற யாராலும் எடுபட்டு போக முடியாத சில குணங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு காலம் நம்ம விட்டு எடுபட்டு போகாது, யாராலும் எடுக்க முடியாது. அது ஆசீர்வாதமான அலங்காரமான ஒரு குணமாய் தேவன் உள்ளுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 3வது அதிகாரம் அதோடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, இந்த ஐனிக்காக்குள்ளால இருந்த அந்த குணம் எப்படிப்பட்ட குணமாக இருந்துச்சுன்னா, அந்தரங்கத்தில் அழியாத ஒரு குணம். வாசிங்க பார்க்கலாம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க. சில முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பார்க்கல அப்படின்னா, அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்கு. ஆமென். அதுலேயும் இருக்கு. பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் ஒரு கை எட்டி பாருங்க, கொஞ்சமாவது சிரிக்காங்களான்னு பாருங்க, முகத்தில் ஒரு தெளிச்சல் இருக்கான்னு பாருங்க. பார்க்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஆமென். பார்த்துட்டீங்களா? நல்லா இருக்காங்களா? மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளால ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஐனேக்காக்குள்ளால இந்த இருதயம் இருந்துச்சு, இந்த யூத மனப்பான்மை இருந்துச்சு, வெளிப்படையான யூத மனப்பான்மை இருந்தது. ஆனால் அந்தரங்கத்திலையும் அந்த விசுவாசம் இருந்ததுனால குடும்பமே ரட்சிப்புக்குள்ளால கொண்டு வருவதற்கு அவள் ஒரு காரணமாக மாறின. ஒரு வீட்டுக்குள்ளால ஒரு தலைவி விசுவாசிக்கிறவங்களா இருந்தால் அவங்கள போல பாக்கியவதி யாருமே இல்லை. அல்லேலூயா. அந்த வீட்டில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தரும் புத்தி உள்ள ஒரு ஸ்திரீகளாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவாராக. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. ஒரு வசனம் கூட வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். உண்மையில விளங்கும். எல்லாத்திலும் உண்மை. ஆமென். சிலரை நான் அறிஞ்சிருக்கிறேன், தேவையான பணம் தேவைப்படும் போது புருஷனுக்கு தெரியாமல் பாக்கெட்லேருந்து காசை எடுத்து செலவு பண்ணிட்டு அல்லனா ஒழிச்சு வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க தெரியும், நான் எடுக்கவே சொன்னவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் இங்கே இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாம் உண்மை உள்ளவங்களா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சிலர் எடுத்தவங்க சொல்லுவாங்க, நான் எடுத்தேன்னு சொல்லுவாங்க, அவங்க பாக்கியவதிகள். ஆமென். எடுத்துட்டு எடுக்கலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள எந்த கணக்கில் வைக்கலாம்? ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை நிச்சயமாக நமக்கு தேவை. உண்மை உள்ளவன் பரிபூர்ண. ஆமென். வாயில் உண்மை, செயலில் உண்மை, வாழ்க்கையில் உண்மை, நடத்தையில் உண்மை, பார்வையில் உண்மை, பேச்சில் உண்மை. இங்கே ஒன்று பேசிட்டு இன்னொரு இடத்துல ஒன்று பேசும்போது அது உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. ஆமென். இதெல்லாம் தான் விசுவாசத்துக்கு அடிப்படை. ஆமென். ஒரு நல்ல குணமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவாராக. இதுதான் ஐனேக்காக்குள்ளால இருந்த உண்மை உள்ள ஒரு விசுவாசத்தின் தன்மை. ஆமென். ரெண்டாவது பாருங்க, இந்த ஐனேக்காக்குள்ளால இருந்த ஒரு விசேஷமான குணம், வேதத்தை நேசிக்கிறவளாக இருந்தார், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவளாக இருந்தார், வேதத்தை நன்றாக படிக்கிறவளா, நன்றாக அறிந்தவளா இருந்தார். அதனால தான் அடுத்த தலைமுறைக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை அவள் பெற்றிருந்தாள். ஆமென். வேதத்தை படிக்கிற நல்ல தலைமைத்துவத்தில் உள்ள நல்ல தலைவிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு
3வது அதிகாரம் 14-15 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீ கற்று நிச்சயித்து கொண்டிருக்கிறவர்கள் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். அப்பனா சிறு வயதிலிருந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தா மாத்திரம்தான் வேத வசனங்களை சிறு பிள்ளைகள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனங்களை வாசிக்கிறது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு எங்களுடைய சபையில் குட்டி பிள்ளைகள் ஒரு 2 வயசுலேருந்தே வசனம் சொல்லுவாங்க. முன்னால் வந்து வசனம் சொல்லுவாங்க. ஒரு வசனம் இல்லை, பெரிய வசனத்தை படித்து வந்து சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சின்ன பிள்ளைகளுக்கும் வசனத்தை என்ன செய்கிறது? ஆமென். நடக்கும்போதும் உட்காரும் போதும் படுக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்தாலும் கர்த்தர் செய்கிற அற்புதங்களான காரியங்களை பிள்ளைகளுக்கு எடுத்து, ஏய் சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, ஏய் சும்மா இரு, வாயை மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. பிள்ளைகள் கேட்கும் நம்மகிட்ட, இது எப்படி அம்மா வந்துச்சு, இது எப்படி அப்பா வந்துச்சு, கேட்குமா கேட்கும். அதுவும் அம்மாட்ட ரொம்பவே கேட்கும், அதிகமாக கேட்கும். இது எப்படி வந்துச்சு, இதை கொஞ்சம் சொல்லித்தாங்க, வேதத்தில் உள்ள கதையை சொல்லித்தாங்க, இதை சொல்லித்தாங்க. அந்த நேரம் நமக்கு டென்ஷன் பயங்கரமாக இருக்கும், வேலையில் ஒரு மும்முரமாக இருப்போம், நமக்கு வேறு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், வாய முடி, சும்மா இரு, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு அமைதி இருத்திட்டோம் அப்படின்னா அது அமைதியாயிரும். பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியாது? வசனம் சொல்லிக் கொடுக்க. அந்த பிள்ளைகள் வாஞ்சிக்கிற நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்? வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து பாருங்க. ஆமென். இந்த குட்டி பிள்ளை அம்மாவை பார்க்குறான். ஆமென். ஏன் பார்க்குறான்? வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஆமென். சொல்லிக் கொடுக்க அந்த பிள்ளைகளுக்குள்ளால் என்ன உண்டாகும்? வசனங்களால். அதுவும் சின்ன வயதில் சொல்லிக் கொடுக்குற வசனம் பிள்ளைகளிட்டிருந்து எடுத்து போடவே முடியாது. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு சின்ன ஜபம் சொல்லி தருவாங்க. இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்காங்க தெரியல. இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான். ரட்சிப்பு வர உள்ள வார்த்தை அது. ரட்சியும். அதுக்கு பிறகு நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு அறிவு வந்துருமே, ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவாரே. சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்குற வசனங்கள் பிள்ளைகள் மறக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு தெரியல, பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? ஆமென். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவு வேத வசனங்கள் அறிந்து கொள்ளும் போது, அன்றைக்கெல்லாம் யூதர்கள் 5 வயதுக்குள்ளால அத்தனை பிரமாணத்தையும் அவங்க படித்து என்ன செய்வாங்க? ஒப்பு கொடுப்பாங்க. ஆமென். சொல்லணும். 5 வயதுக்குள்ளால பிள்ளைகள் அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லணும், நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு அறிவை தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளால அந்த அபிஷேகத்தை தருவாராக. வேத அறிவைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்க கிருபைகளை தருவாராக. 1-2 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. உபாகமம் 6வது அதிகாரம் 6 முதல் 8 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம். இருக்க கடவது கருத்தாய் போதித்து, உட்கார்ந்திருக்கும் போதும், வழி நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி கட்டிக்கொள். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியா. ஆமென். அநேக வீடுகளில் நான் பார்க்குறேன், வீடு நிலைக்கால்களில் பார்க்குறேன்,
எல்லா இடங்களும் வசனமாக நிறைஞ்சிருக்குன்னா நம்ம நம்ம வாழ்க்கையிலும் வசனங்களாக கத்த நிரப்பி தருவாராக. அல்லேலூயா. வசனத்துக்கு என்ன இருக்குது தெரியுமா? ஜீவன் இருக்குது. எங்கெல்லாம் வசனம் கிரியை செய்யும் தெரியுமா? ஒருக்க வாசித்தா போதும், இந்த வசனம் நமக்குள்ளால கிரியை செய்யும். வசனத்துக்கு அவ்வளோ ஜீவன் இருக்குது. ஆமென். படுக்கும்போது எப்போ அந்த வசனத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய கிருபையை இன்றைக்கு நமக்குள்ளால கத்தர் ஊற்றுவாராக. பிள்ளையாண்டவனே நடத்த வேண்டிய விதத்தில் நடத்த, முதிர் வயதிலும் அவன் என்ன செய்ய மாட்டான், விடாதிருப்பான். இன்னும் சின்ன பிள்ளைகள்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். இதெல்லாம் ஐநேக்கியால் செய்த ஒரு காரியம். ஆமென். தீமோத்தேயு சின்ன வயசுலேருந்து வேத வசனங்களை கற்று தேர கத்தர் கிருபை கொடுத்ததுனால அவன் வளரும் போதும் அநேகருக்கு வசனங்களை போதிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கத்தர் கொடுத்தார். தாழ்மை கொடுத்தார், அன்பை கொடுத்தார், அவர் நல்ல அறிவை கொடுத்தார், மற்றவங்களுக்கு இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு அறிவை கத்தர் கொடுத்தார். அந்த அறிவு நம்ம ஒவ்வொரு பேருக்கும் கத்தர் தந்து பலப்படுத்துவாராக. விசுவாசிக்கிறோம்? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்கிற பிள்ளைகள், அப்படி தன்னை பிள்ளைகளை வளர்த்துக்கிற பிள்ளைகள் எழும்பி வாழ்த்துதல் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அநேக பெண்களை நான் பார்த்துருக்கிறேன், நீயும் அவைகளை காட்டிலும் மேன்மைப்படுத்தப்பட்டவர். ஒரு மதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் கத்தர் மாற்றி தருவார். ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க. ஆமென். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 28, 29 வசனங்கள் வாசிங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு. அவர்கள் எல்லாருக்கும் ஆமென். புருஷன் கூட நம்மை வாழ்த்துவாங்க, பிள்ளைகள் வாழ்த்துவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஆனால் நீங்களோ எல்லாரை காட்டிலும் எது தெரியுமா? வசனம் நம்மளை அந்த விதத்துக்கு நேராக வழி நடத்தும். அல்லேலூயா. ஒரு வசனம் தெரிந்தவங்களாக இருந்தா, வசனங்களை சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருந்தா, வசனங்களால் வீட்டை நிரப்புகிறவங்களாக இருந்தா, அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நாடோறும் நம்மளை உருவாக்கக்கூடியதும் நம்மை பலப்படுத்தக்கூடிய, நம்மளை வளர்ச்சிக்கு நேராக வழி நடத்தக்கூடியதுமா கர்த்தர் நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் தீமோத்தேயுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆமென், பேர் பெற்றவனாயிருந்தான் தீமோத்தேயு. ஆமென். தன்னுடைய தாயாருடைய உருவாக்கப்படுதல் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அவள் பேர் பெற்றவனாயிருந்தான். வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனம். இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருக்கும்போது பிரியமான மகனாக இருந்து அந்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை தான் இந்த வார்த்தை. ஆமென். 7ஆம் வயசுல கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மகனாக காணப்பட்டான். ஆமென். இன்னைக்கு அடுத்த தலைமுறைகளை குறித்து இங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நம்ம பிள்ளைகள் வளரலை, ஆவிக்குரிய நிலைமையில் வளரலை, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை, வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தரோட வசனத்தை அவங்களுக்கு பூட்டி பாருங்க, சொல்லி பாருங்க, வசனங்களாக நிரப்பி பாருங்க, அந்த வீடு ஆஸ்வாதமாக இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி கையில் தட்டி அடுத்த தலைமுறைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, உடைய அபிஷேகத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. அடுத்த தலைமுறைகளுக்குள்ளால எங்களுக்குள்ளால் இருக்கிற அந்த விசுவாசம் அடுத்த தலைமுறைகளையும் பலனடைய செய்யும்படியான கிருபை தாங்க ஆண்டவரே. சொல்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி ஒரு செகண்ட் ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுங்க. ரொம்ப முக்கியமானது. ஆமென். வசனங்களால் நம்மளை நிரப்புகிறது, பிள்ளைகளுக்கு வசனங்களால் நிரப்பப்படுவது, பிள்ளைகள் வசனத்தில் நிரம்பும் போது உயர்ந்த ஸ்தானங்களை தன்னை நிலைநிறுத்துவது, வாழ்க்கை பாதுகாத்து கொள்வது. ஆமென். தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த இடத்துல ஊற்றுவாராக. ஆமென். 3வது, தன் புருஷனையே ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு அறிவை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆமென். அந்த ஐநேக்கியாளுக்குள்ளால இன்னைக்கு சொல்லலாம், அநேக சொல்லலாம், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் கர்த்தரை சேவை, ஆனால் என் புருஷனோ கர்த்தரை என்ன செய்யலை,
சேவிக்கலை சொல்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆமென். நான் அவங்கள்ட்ட போய் சொல்லி பார்க்குறேன். ஏன் தெரியுமா? சில நேரங்கள் நம்ம பேசுகிற பேச்சுகள் அந்த புருஷனுக்கு பிடிக்காமல் போயிடுது. நம்ம நடத்தைகள் அவங்க புருஷனுக்கு பிடிக்காமல் போயிடுது. எத்தனை பேர் அதை உணர்ந்து கொள்றீங்கன்னு தெரியல. இங்கே நல்லா ஆராதனை பண்ணுவோம், நல்லா துதிப்போம், நல்லா மகிமைப்படுத்துவோம். ஆனால் வீட்டுக்கு போனால் நம்முடைய சுபாவமே மாறுது. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசித்து பாருங்க, வாசிங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய, வார்த்தை கவனமா கவனித்துக்கணும், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகள் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். ஒரு ஆமீன் ஜீவனோட சொல்வீங்களா? நான் எதிர்பார்த்த மாதிரி ஆமீன் வரல, இன்னும் வரல. ஏன் வரல அப்படின்னா, சில நேரங்கள் நம்ம தவறி போடுறோம். எதில்? நடக்கையில், வெரி குட், பேச்சில், சிந்தனையில், ஆமென், வார்த்தையில். புரிஞ்சதுங்க? ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் புரியுதா? நல்ல தலைலாம் ஆற்றிய எனக்கு நல்லா தான் தெரியுது, ஆனால் புரியுதா? ஆமென். நான் ரொம்ப பிரசங்கமாக பண்ண மாட்டேன், கொஞ்சம் டீச்சிங் லெவலையும் போகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் என்பதுக்காக. ரொம்ப ஸ்பீடாக போயிட்டேன்னு வச்சுடுங்க, நிறைய பேருக்கு புரியாது. ஆமென். இப்போ கடைசியாக நான் ஒன்று சொன்னேன்ல, என்ன சொன்னேன்? இந்த பக்கம் கேட்குது, இந்த பக்கம் கேட்கல. நடக்கையினால புருஷனை ஆதாயப்படுத்த, சும்மா ஆதாயப்படுத்த முடியுமா? வாழ்நாள் முழுதும் நம்ம பேச்சு, நம்முடைய ஒரு வார்த்தையினால குடும்பங்கள் பிரிஞ்சு போன எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. நாங்கள் ஊழிய பாதையில் இருக்கிறதுனால நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தைமா தெரியாமல் போட்டுட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், ஒரு வார்த்தை அது என் வாழ்க்கையே மாறிடுச்சு, என்னை பிரிக்க வச்சிச்சு அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேருடைய கண்ணீர் இன்னைக்கு இருக்குது. அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு பல பிரயாசங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, போதனையின்றி தன் நடக்கையினாலே தன் புருஷனை ஆதாயப்படுத்தி கொண்டார்கள். கஷ்டம்தான், அவங்க பேசுகிற பேச்சு நம்மளை சகிக்க முடியாது தான். ஆமென். ஏன் எனக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்ல வைக்கிறாரு எனக்கு தெரியாது. அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அநேகர் உடைக்கப்பட்டிருக்கீங்க. இவ்வளோ நான் சகிக்கிறேனே, இந்த குடும்பத்துக்காக வந்து இவ்வளோ சகிக்கிறேனே, என்னாலும் என் புருஷனை புரிஞ்சிடலையே என்று சொல்லுகிற ஒரு சிலருடைய ஏக்கம் இந்த இடத்துல பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறேன்னு ஆவியில் உணரல. எத்தனையோ நீங்கள் சகிக்கிறீங்க, உண்மைதான். ஆனால் சில நடத்தைகள், நம்முடைய சில வார்த்தைகள் சில புருஷனுடைய வாழ்க்கையில் நோகடிக்கிறதுனால அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாமல், அவன் வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருக்கிற அனுபவத்தை ஆவியானவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, போதனையின்றி. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை நம்ம சாதிக்கிறோம், ஆனால் குடும்பத்தை இரட்சிப்புக்குள்ளால் வழி நடத்துவது என்று சொல்வது, குடும்பத்தை ஆவிக்குள்ளால் கொண்டு வருவது என்று சொல்வது, நாம் எடுக்கிற ஒரு தியாகம் இருக்குது பார்த்தீங்களா, அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க. நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, தம் புருஷனுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு குடும்பத்தை இரட்சிப்புக்குள்ளால் வழி நடத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம மூலம் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். நம்முடைய நடத்தை மூலம், நம்முடைய செயல்பாடுகள் மூலம் நிச்சயமா நடத்தப்படணும்னு விரும்புறவங்க நல்ல மேல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிலரை கர்த்தர் அந்த அபிஷேகத்துக்குள்ளால வழி நடத்த என் தேவன் போதுமானவர். போதாது, நீங்க விடக்கூடாது. ஒரு 2 செகண்டாவது மேல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கை, அந்தரங்கமான வாழ்க்கை,
மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக, தேவ மகிமையினால் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. விசுவாசம் ஒரு நாள் தோற்று போவதில்லை, விசுவாசம் ஒரு நாள் தோற்று போவதில்லை, நம்மளை வாழ வைக்கக்கூடியது. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, ஒரு ஸ்திரீனுடைய கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா? ஆமென். பின்னால் நான் சாட்சி சொல்கிறேன். ஆனால் இந்த ஐநேக்கியாளுடைய விசுவாசத்தோடு எங்களுடைய விசுவாசத்தோடு சில அனுபவங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னைக்கு இதில் நிற்கிறேன் அப்படின்னா விசுவாசத்தோடு கால் வச்சதுனால தான் கர்த்தர் எங்களை ஆச்சரியமாக நடத்தி வர்றார். ஏறக்குறை 23 வருடங்களுக்கு முன்னால், பின்னால் நான் விரிவாக சொல்லுவேன். 23 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய மாமாவும் என்னுடைய புருஷனாரையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போது 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தவங்க, ஒரே சபையை நடத்திட்டு இருந்தவங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த இழப்பு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனைக்குரியதாக மாறிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல, 2 பெரும் தலைகள் போயிட்டாங்க, இனி இந்த சபை நடத்துறது யார்? இப்படி ஒரு கேள்வி. அப்போது எங்களுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் 6வது வருஷத்தில் ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கத்த தந்து அவனை பிரதிஷ்டை பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அன்னைக்கு முந்தின நாள் கொடுக்குறாங்க, அடுத்த நாள் இந்த சம்பவம் நடக்குது. கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவனுக்கு வயசு அப்போது 2.5 மாதம், எனக்கு 27 வயசு தான். என்னுடைய மாமியாருக்கு 67 வயசு. அவங்க பஞ்சாயத்து நர்ஸாக தான் இருந்தாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த சபையை எப்படி நடத்துவது? நாங்கள் ஒரு பாஸ்டர்க பிள்ளைகளாக இருந்தாலும் இப்படி ஸ்டேஜில் எல்லாம் நின்று பேசி எங்களுக்கெல்லாம் பழக்கப்படுத்தலை. கீழே உட்காந்துருந்து பாடியிருக்கிறோம், கீழே உட்காந்துருந்து ஜபத்தை நடத்தியிருக்கிறோம், இதோட முடிஞ்சு எங்கள் கதை. ஆனால் திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்து 40 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிற சபையில் எப்படி இருப்பாங்க விசுவாசிகள் எல்லாம்? வசனங்களில் தேடினவங்களாக இருப்பாங்க, ஜபத்தில் நல்ல உற்சாகமாக இருப்பாங்க, நல்லா ஆவியில் நிறைஞ்ச ஒரு சபையாக இருந்த சபையை ஒரு இளம் வயசில் இருக்கிற ஒரு விதவை கையில் கொடுத்தா அது எந்த விதத்தில் சாத்தியமாகும் சொல்லுங்க? ஒரு அனுபவம் இல்லாமல் போய் நிற்கும்போது நிச்சயமாக அது நடக்கக்கூடிய ஒரு சாத்தியமே இல்லை. என் வாழ்க்கையில் 3வது வாரம் என்னுடைய தாயார் சொன்னாங்க, அவங்க நல்ல ஒரு விசுவாச வீராங்க, நான் முதல்ல சொல்லிட்டேன். எவ்வளோ நாள் தான் இவ்வளோ அழுதுட்டு இருப்பேன்? எழும்பு, ஆண்டவர் தந்த ஊழியத்தை இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்கு, எழும்பு செய் அப்படின்னாங்க. ரெடியாகு. அவங்க சொல்கிற அந்த கட்டளைக்கு மீறி என்னால் ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்க முடியலை. எழும்பினேன், செயல்படுத்தினேன். போய் 3வது வாரத்தில் முன்னால் போய் பாட்டு பாட வச்சாங்க, ஆராதனை நடத்த வச்சாங்க. விசுவாசத்தோடு காலை வச்சேன். உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் என்னை கைவிடலை. 23 வருஷங்கள் அந்த சபையை நடத்த கர்த்தர் பலன் தந்தார். அதுக்கு இடையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு. பெண் என்ற ஒரு முறையில் பல சோதனைகளை தாண்ட வேண்டிய நிலைமை வரதாச்சு. பெண்ணுனாலே சில நேரங்களில் அற்பமாக எண்ணப்படுற ஒரு நிலைமை இல்லை. அதுவும் ஆரம்ப ஊழியம், நமக்கு அனுபவங்கள் எல்லாம் வரதான் தைரியமாக நம்ம பேசுவோம். அந்த காலத்தில் அவங்க ஏதோ ஆண்டோடைய கிருபையினால் கேட்குறதுக்கும் உட்கார்றதுக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். சில அனுபவம் இல்லாத சில காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும் இல்லையா? நிறைய காரியங்களை தாண்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நான் அன்றைக்கு தள்ளப்பட்டேன். ஆனாலும் விசுவாசம் என்னை கைவிடவே இல்லை, விசுவாச வாழ்க்கை என்னை கைவிடவே இல்லை. கர்த்தரோடு கூட இன்னும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ண எல்லா காரியங்களும் ஜபத்தில் என்னுடைய வாழ்க்கை நடத்த, எங்கே போனாலும் ஜபத்தோடு போக, ஜபத்தோடு செயல்படுத்த, இந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்த போது ஆமென், அதற்கு முன்னால் சத்ருவால் நிற்க முடியலை, அதுக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் நிற்க முடியலை. கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்தார். ஹல்லேலூயா.
இதனால கர்த்தர் இன்னைக்கு என்ன எதிர்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சபையில். அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சில தண்டனைகளை கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு அவங்க முன்னால் சாட்சியாக கர்த்தர் நலனுக்கு கர்த்தர் உதவி செய்யுது. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம். விசுவாசம், கர்த்தர் பேரில் வைத்த விசுவாசம். அந்த விசுவாசத்தின்படி நடக்க 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 அநேக பிரச்சனைகளையும் அவன் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறை ஆமென். அதை நான் சொல்லும்போது சொல்கிறேன், அடுத்த தலைமுறை கையில் தந்துட்டு போகும்போது சொன்னாங்க, ஒரு வல்லமையான ஊழியக்காரனை வருவான், 2.5 மாதத்தில் வல்லமையான ஊழியக்காரனை வருவான்னு விட்டுட்டு போயிட்டா அவன் எப்படி அங்கே எத்தனை நாட்கள் காத்திருந்து அந்த வல்லமையான ஊழியக்காரனை நம்ம பார்க்க போகிறோம்? ஆமென். இன்னைக்கு அவனுக்கு 23 வயசு முடிய போகுது. இடப்பட்ட நாட்களில் ஊழியத்துக்கு போக மாட்டேன்னு ஒரு நாள் சொன்னதில்லை. ஆனால் பைபிள் காலேஜ் போகணுன்னு சொல்லும்போது பல போராட்டங்கள் சந்திக்க வேண்டியது வந்துச்சு. பிபிஏ முடித்தான். கர்த்தரே அவனை போக வைக்கிறதுக்கு கர்த்தர் வழிவகுத்தார். இன்றைக்கி பைபிள் காலேஜ் 2nd இயர் படித்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் அற்புதங்களை நடப்பித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி என்ன காட்டிலும் விசுவாசம் அவனுக்கு தான். ஆமென். நான் ஏதாவது சொன்னேன், மம்மி கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்பான். அது தேவ சித்தம் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. தேவ சித்தம், கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்கிறதெல்லாம் ஈஸியான காரியமா? இன்னைக்கு விசுவாசத்தில் வளர்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அநேக கண்ணீர் அதில் விழுந்திருக்கு, அநேக அர்ப்பணிப்பு அதில் விழுந்திருக்கு, அநேக தியாகங்கள் அதில் விழுந்திருக்கு. கர்த்தருக்காக ஓடின நாட்கள் எத்தனையோ நாட்கள். விசுவாசத்தோடு வருவான், கர்த்தருக்காக நிற்பான், எழும்பி நிற்பான், கர்த்தருக்காக ஊழியம் செய்வான். இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கும்போது, நல்ல ஆராதனை பார்க்கும்போது, நல்ல கீபோர்ட் போடுறதை பார்க்கும்போது, கர்த்தருக்காக எல்லா காரியங்களும் செய்கிறத பார்க்கும்போது, ஆண்டவருக்காக நிற்கிற அந்த அனுபவம், வாலிப பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் நடத்துகிற காரியங்களெல்லாம் பார்க்கும் சந்தோஷம் வருமா வராதா? ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த அன்னைக்கு மேலே இருந்த விசுவாசம் தலைமுறைக்கு மேலே கர்த்தர் ஊற்றுறது போல், இனி என் மேலே இருக்கிற விசுவாசம் அடுத்த தலைமுறை மேலே ஊற்றுறது போல், இன்றைக்கு உங்கள் மேலே இருக்கிற விசுவாசம் அடுத்த தலைமுறைகள் மேலே, அடுத்த தலைமுறை மேலே பாயுது பாயுது. சிலருக்குள்ளால கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற எத்தனையோ நாள் கண்ணீர் வடிச்சிருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிச்சிருக்கீங்க, ரத்தம் சிந்திருக்கீங்க, ஐயோ எத்தனையோ காரியங்களை சகிச்சிருக்கீங்க, தியாகம் பண்ணியிருக்கீங்க. அந்த தியாகத்துக்கு பிரதிபலன் அடுத்த தலைமுறையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்த்தர் அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? உங்களுக்காக சில நிமிடங்கள் ஜெபிக்க கர்த்தர் பலப்படுத்துவாராக. அப்படியே இருந்த இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று இந்த தலைமுறை தோறும் விசுவாசத்தில் பலனடைகிற இந்த சன்னதிகளைப் போல நானும் விசுவாசத்தில் பலனடையணும், என்னுடைய தலைமுறைகளை விசுவாசத்தில் பலனடையணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்த முன்னால் வாங்க, இந்த பலிபீடத்துக்கு முன்னால் வாங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்காதீங்க. உங்கள் தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் விசுவாசம் உங்கள் தலைமுறைக்குள்ள, அது எவ்வளோ துன்மார்க்கமான வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, உங்கள் விசுவாசம் அவங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கு நேராக வழி நடத்தும். நேரம் முன்னால் வந்து யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னால் வச்சாலே ஆமென் 1000 ஸ்டெப் உங்களுக்காக முன்னால் வைக்கிற ஒரு தேவன் இந்த இடத்துல இறங்கி வருவார். 2 கையில் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி முன்னால் வந்தால் உங்களை வெறுமையாக கர்த்தர் விடவே மாட்டார். முன்னால் வந்த பிள்ளைகளை கர்த்தர் வெறுமையாக விடவே மாட்டார். 2 கையில் உயர்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து சில நிமிடங்கள் அழுங்க, கண்ணீர் விடுங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எத்தனையோ அதெல்லாம் இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். நீங்கள் சாட்சியாக சொல்ல போகிறீங்க, என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துச்சு, நான் இந்த எதிர்பார்ப்போடு வந்தேன், கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். யாரும் அமைதியாக இருக்கக்கூடாது. சத்தமாக கூப்பிடணும்னா சத்தமாக இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கூப்பிடு, நான் உன்னை விடுதலாக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.
கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்தை நிரப்பட்டும், இந்த இடத்தை நிரப்பட்டும், இந்த இடத்தை நிரப்பட்டும், அவருடைய மகிமையால் நிரப்பட்டும், ஆளுகைக்குள்ளால் கொண்டு வரட்டும். எல்லாரும் எல்லாரும் யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ஆமை, விசுவாசத்தின் பலன் உங்க மேல ஊற்றப்படுவதாக, விசுவாசத்தின் பலன் உங்க மேல ஆளுகை செய்வதாக. எப்படியெல்லாம் துதிக்க முடியுமோ துதிங்க, துதிங்க. சிலரை கர்த்தர் விசேஷமா கர்த்தர் அபிஷேகித்து வழி நடத்துவார். ஓ ராபா ஷகரபர பௌத்தராதர. ஆமென், ஆமென், ஆமென். எவ்வளோலாம் துதிக்க முடியுமோ சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே. எங்கெல்லாம் கூப்பிட்டாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் நின்று உதவி செய்திருக்கிறார். எங்கெல்லாம் கூப்பிட்டார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்திருக்க. நல்ல கையில தட்ட முடிஞ்சவங்க விடாதீங்க, விடாதீங்க. எவ்வளவு துதிக்க முடியுமோ விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. குடும்பத்தை ஆளுகை செய்கிற அந்தகார கட்டுகள் எல்லாம் உடையட்டும். எல்லா பொல்லாத கிரிய வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். தீய சக்தி வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். எல்லா சாபங்கள் முறியடிக்கப்படட்டும். யார் அமைதியா இருக்கக்கூடாது. எவ்வளவு சத்தமாய் துதிக்க முடியுமோ. விடுதலை இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும். முழு பலத்தோடு எப்ப ஆராதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஜீவன் உண்டு, அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டு. ரீகாபாரபா அபிஷேகத்தோட, அபிஷேகத்தோட ராதாலா ரபோ ஷேகர துரியன மௌதரான். விடுதலை இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். உங்க கண்ணீர் வீணாய் போவதில்லை, உங்க கண்ணீர் வீணாய் போவதில்லை. ராதாராபா பலிபீடத்துக்கு முன்னால வருகிறவை எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் நம்மளை ஒன்று கூட கர்த்தர் பரிசுத்தமாக்குற ஒரு தேவனாய். ராதாராபா ஷகரபரபா. விடுதலை, விடுதலை, விடுதலை. தரா தரா ஹவுதலா. ஆமென். அநேக இருதயங்கள் நொந்து போய் வேதனைக்குள்ளால, பாரத்துக்குள்ளால, குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிம்மதியே இல்லாம தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறதுக்காக. பீபாராதுரி கபாராதுரியாரா பௌஷதராதுரியா. ஆமென். உராபௌஷந்தராதுரியா. ரீபாராதுரி கபாராதுரா மௌஷே. பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த தலைமுறைகளை பார்த்து ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு ஏங்கி கொண்டிருக்கிற தலைமுறைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில தலைமுறைகளை கர்த்தர் அபிஷேகித்து நடத்துகிற ஒரு தேவ அபிஷேக வல்லமை இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருக்கிறதுக்கா. முடிந்தவங்க எல்லாம் மேல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு கையை தட்டி ஆமேன்னு சொல்ல முடியுமோ சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பாராக. விடாதீங்க, விடாதீங்க. சத்துரு வெக்கப்படட்டும், சத்துரு வெக்கப்படட்டும், சத்துரு ஆதிக்கங்க அழிக்கப்படட்டும், செயலந்து போவதாக. விடுதலை, 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 விடுதலை. எல்லாக்குள்ள விடுதலை ஊற்றப்படட்டும், எல்லாக்குள்ள விடுதலை ஊற்றப்படட்டும். ஆமே. கை தட்டுகிற பிள்ளைகள் மேல விடுதலை ஊற்றப்படட்டும், துதிக்கிற பிள்ளைகள் மேல விடுதலை ஊற்றப்படட்டும், விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல விடுதலை ஊற்றப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயத்தை தருகிற தெய்வமே மக்கு நன்றி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பதறாதே சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறா. கலங்காதே, கலங்காதே, திகையாதே. விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே. சொல்லுங்க. கலங்காதே, திகையாதே. விசுவாசியே
கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கலங்காதே. இன்னும் ஜீவனோட விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அறுத்திட்டால் நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் நல்ல கையை தட்டி சொல்லுங்க. விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியே பதறாதே. உங்க சத்தம் உயரட்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார், விசுவாசியே பதறாதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும்போது நீ மகிழ்ந்து களி கூறு. வின் கை மாறு மிகுதியாகும். பிற வசை கூறி துன்புறுத்தி நீ மகிழ்ந்து களி கூறு. வின் கை மாறு. கொஞ்சம் மேல கையை தட்டி சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். உங்க சத்தம் கேட்கணும். எல்லாம் சேர்ந்து விசுவாசத்தினால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. இந்த ஒரு வார்த்தை எல்லாம் சேர்ந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஜீவனோட விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே எல்லாருடைய கைகளை தட்டப்படட்டுமே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பலத்தோட எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பலத்தோட எல்லாம் சேர்ந்து ஒரு முறை கூட. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே ஆமென். எல்லாருக்கும் அந்த விசுவாசம் உச்சப்படட்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே நல்ல ஜீவனோட இன்னைக்கு விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில அநேக மாற்றங்களை பார்க்க போறீங்க. அநேக விடுதலைகளை பார்க்க போறீங்க. அநேக அற்புதங்களை பார்க்க போறீங்க. விசுவாசத்துல பலகீனங்கள் மாறுகிறது கஷ்டம். விசுவாசத்தினால் அற்புதங்கள் நடக்கிறது கஷ்டம். எல்லா மனதில் இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நல்ல ஜபத்தோட ஆவியில நிரம்பி சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமே இல்ல. மனுஷனால் கூடாததுதான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கையில ஆண்டவருக்கு நேரம் உயர்த்திருக்கும் போது இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் ஒருபோதும் தோற்று போனவள் அல்ல. ஒருபோதும் தேவன் நம்மை தோற்று போக விட மாட்டார். என்னில் இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் நம்மளில் இருக்கிற தேவன் பெரியவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் அதிசயங்களை நடப்பிக்கிறவர். அவர் வாக்கு மாறாத தேவன். இன்றைக்கு நமக்காக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவர். சத்துடைய தலையை நசுக்கி அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் முற்றிலும் அதமாக்கி இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும், அந்தரங்கமாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலும்
ஆமென். வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறதுக்காக எல்லா கையில தட்டி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையோட யார் அமைதியா இருக்க வேண்டாம். என்னை நிரப்புங்கன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நிரப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பிள்ளைகளை நிரப்புங்க. நல்ல ஆவில நிரம்பி கர்த்தரை துதிக்க. விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகளுக்குள்ள விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகளுக்குள்ள விடுதலை உண்டாகட்டும். அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பிள்ளைகளை ஆளுகளுக்குள்ளால கொண்டு வாங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிவாரணத்தை கட்டளையிட்டதுக்காய் நன்றி. சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளை ஆளுக செய்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாய் தேவ சமூகத்தில் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எங்கள் குடும்பத்தின் மேலும் எங்கள் தலைமுறைகள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தான்னு சொல்கிறவங்க 2 கை உயர்த்தி அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா மக்கு நன்றின்னு சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் எங்களை அற்புதம் செய்தீரே மக்கு நன்றி. ஜெயம் தந்தீரே மக்கு நன்றி. அற்புதம் செய்தீரே மக்கு நன்றி. ஆளுகைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தீரே மக்கு நன்றி. சத்தமா உங்க எவ்வளோ சத்தமா சொல்ல முடியுமோ சொல்லுங்க. நீர் எங்களுக்கு பலன் தந்தீரே மக்கு நன்றி. எவ்வளோ கை உயர்த்த முடியுமோ, எவ்வளோ உயர்த்துறீங்களோ அவ்வளவுக்கு கர்த்தர் உயர்ந்தவர். எவ்வளோ மேன்மையாய் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ சத்துடைய தலை கர்த்தர் நசுக்கி கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர், விடுதலை தருகிறவர். பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகத்தை ஊற்றினதுக்காய் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி